தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். இப்ப நம்ம 2026ல குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசி அஷ்டம சனியால கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு அளவுக்கு ஏதோ நான் என் வாழ்க்கையில நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப 2026 குரு பெயர்ச்சி அவங்களுக்கு எப்படி இருக்கு ஐயா? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமை. எல்லாருமே பேசுற மாதிரி பேசாம உங்களுடைய உணர்வு முதல்ல நாம நல்லா இருக்கணும் இல்லையா? நாம் நன்றாக இருந்தால் மட்டும்தாமே நம்முடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான் பிறகுல நம்முடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பங்கிட்டுக்க முடியும். அந்த வகையில் 2026ல திருக்கணிதம் வாக்கியம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி, அதாவது அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய பயிற்சி எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி தான். இந்த குரு பயிற்சியினுடைய பலனை மட்டும் சொல்வதால் எந்த பலனும் இல்லை. கொடுப்பவனை தடுப்பவன் இருக்கின்றார்கள் அல்லவா? சிவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அவரை பார்க்க முடியாமல் நடுவிலே நந்தி இருப்பது போல நம்முடைய வாழ்வினுடைய வெற்றிக்கும் சரி, சில நிலைகளுக்கும் சரி எத்தனையோ குறுக்கீடுகள் இருக்கலாம். அதையெல்லாம் கர்மா என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை எதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான முனைய பார்வை தான் 3, 7, 10. குருவினுடைய பார்வை எதுன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 9. ஆக இந்த பார்வை பாருங்களேன், ஒரு அருமைன்னு பாருங்க. குருவும் சனியும் கடந்து வருகின்ற பாதை தான் நம்முடைய வாழ்வினுடைய பாதை தான். என்றோ செய்தது எப்பொழுதோ நினைத்ததுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணல, யாரு கூடயும் கெடுக்கல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று கலங்குகின்றோமே, அதுக்கு தான் நீங்க கேட்ட கேள்வி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய மூன்றாவது பார்வை இருக்கிறதுனால அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனியாக இருந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காலகட்டம். அந்த கணவன் மனைவி உறவு அது மட்டும் கிடையாது. அதாவது ஒரு ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 தான். ஒண்ணு கணவன் மனைவி உறவு சார்ந்தது, அடுத்தது தொழில் சார்ந்தது, அடுத்தது நம்பிக்கை சார்ந்தது. இந்த 3 தான் ஜோதிடம். அந்த வகையில எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம் சோழி பிரசன்னத்துல. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில சந்தித்து வந்தது, யாரை நம்புறது, யாரை நம்பாம போவது, உங்களுடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய காலம். அதாவது ஒரு நல்ல படிப்பு அமைய வேண்டுமா, போராடி பார்த்துட்டீங்க. ஒரு நல்ல வாழ்வு அமையலுமா, போராடி பார்த்துட்டீங்க. ஏன் நமக்கு மட்டும் எல்லா துன்பமும் மொத்தமாக நம் தலையில் விடிந்து விட்டதே என்றெல்லாம் கலங்கிய ஒரு காலம் மாறுகின்ற ஒரு நல்ல காலமாகத்தான் என் மனதுல படுது. காரணம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ல குருங்க. 3ல குரு என்பது சனி பகவானுடைய அந்த பாதிப்பில் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நகர்கின்ற சூழ்நிலை தான். தைரியம், ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சரிங்க, நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. நான் அடிக்கடி ஜோதிடத்துல சொல்லுவேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 பலம்னு சொல்லுவேன். தெய்வ பலம், மனோபலம். அது தெய்வ பலம் மனோபலம் இருந்தாலும் கூட தேக பலமும் முக்கியம் தானே. இந்த 3ல் ஒன்று குறைந்தாலும் இந்த 3ம் குறைந்து கடுமையான ஒரு போராட்டத்தை சந்தித்த ஒரு காலகட்டம் ரிஷபராசிக்கு. அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம் தான் இந்த குரு பயிற்சி. அருமையான ஒரு காலகட்டம். அதாவது ஒரு குடும்பத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, புயல் மாதிரி தான். எத்தனையோ துன்பங்களும் துயர்களையும் சந்தித்தவங்க வாழ்க்கையில இனி ஒரு நிம்மதியான ஒரு தருணம். அதே நேரம் கவனமா இருங்க. அதாவது ஒரு வேலியில சேலை பட்டுடுச்சுன்னா பாதிப்பு வேலிக்கு இல்லை, சேலைக்கு தான். யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருமண யோகம் அற்புதமா அமையும். இந்த ஒரு காலகட்டத்துல மழலை செல்வம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைவதை பார்க்கலாம். திருமணமே ஆகவில்லை என்று கலங்கியவருக்கெல்லாம் குடும்பத்துல ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். தொழில் அரசு துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம். அதே நேரம் சத்துருக்கள் இந்த குரு இருக்கிறாரு, குரு நமக்கு எல்லாம் செய்யறாருன்னா மட்டும் போறாது, தைரிய குருவாக இருந்தாலும் மட்டும் கூட, அதாவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது. மண் குதிரைகள் இறம்பி ஆற்றில் இறங்கியவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வைத்து யாரை மேலாம் வச்சீங்க? பெற்றோர் மீது வைத்தீர்கள், பிள்ளைகள் மீது வைத்தீர்கள், கணவன் மீது வைத்தீர்கள், நண்பர்கள் மீது வைத்தீர்கள், ஏன் தொழில் மேல கூட தான் நம்பிக்கை வச்சீங்க. அத்தனை நம்பிக்கையும் இழந்து தவித்த காலம் அல்லவா கடந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து தைரிய குருவாக வந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க.
ஒரு நல்ல வாய்ப்பு, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்திருக்கின்றது. அதே நேரம் கவனமாக இருங்க. உடல்நிலையில மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பா ஆண்களை விட பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். எளிதில் ஏமாறுகின்ற ஒரு தன்மை இயற்கையிலேயே ரிஷபராசிக்கு உண்டு. எளிதில் ஏமாற்றி விடலாம். காரணம் என்ன? அன்பாக பேசினாலே அடிபணிந்து விடுவார்கள். அதே நேரத்தை எதிர்த்து பேசுவதற்கோ போராடுகின்ற துணிவும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு யாராவது சொல்லிட்டு தான் இருக்கணும். அந்த வகையில எந்த அளவுக்கு வேகமாக தைரியமாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எடுத்து விடுவார்கள். அதுல ஒரு நல்ல மாற்றங்க. நமக்குன்னு ஒரு அடி இடம் நிலம் இருக்காதா? நமக்குன்னு ஒரு பொட்டு தங்க இருக்காதா? நமக்குன்னு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வராதா? இந்த கலங்கி இருக்கையெல்லாம் 3ல தைரிய குருங்க. இதை விட என்னங்க நான் சொல்ல முடியும்? அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா கேட்கறதுக்கு காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. ஏன்னா பல வருடங்களா கஷ்டத்தை மட்டும் குடும்ப வாழ்க்கையில கூட ஒரு நல்ல நிம்மதி இருந்திருக்காது. சகோதரர்கள் கூட வந்து அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். இவங்க நல்லது யோசிச்சாலுமே வந்து அவங்கள சுத்தி இருக்கவங்க இவ எப்படி நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு கோணல்ல தான் இத்தனை வருஷமா அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐயா 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம்? அருமையான ஒரு நல்ல கேள்வி. காரணம் உறவு தானே. ஒரு மனிதன் போராடுகின்றான், கஷ்டப்படுகின்றான், கடன் படுகின்றான், தொழில் செய்கின்றான், இருக்கும் இடத்தை விட எங்கெங்கோ போராடுகின்றான். அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணுக்கு இணையாக பெண்களும் வேலை செய்தால்தான் இன்று வாழ்வை நகர்த்த முடியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு திருஷ்டின்னு சொல்லுவாங்க, பொறாமை. நீங்க என்னதான் யாருக்கெல்லாம் உதவுறீங்களோ அவங்கதான் முதல் எதிரியாக உங்களுக்கு மாறுவாங்க. பெற்ற தாயாக இருந்தால் என்ன, தந்தையாக இருந்தால் என்ன, சகோதரனாக இருந்தால் என்ன, அந்த நிலை மாறும். கவலையே பட வேண்டாம். பிறர் வியந்து பார்க்கின்ற ஒரு அருமையான உன்னதமான நிலையை நோக்கி நகர்வீர்கள். கவனமாக எடுத்து வைங்கள். யாரையும் எளிதில் நம்பிக்கை விட வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள் போகும்போது ரொம்ப 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 கவனமா இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்துல சிறப்புங்க. ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியில வந்து அதிகமா அவங்க படுற கஷ்டத்துல முக்கியமான கஷ்டம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கடன் தொல்லை. அவங்களுக்கு வந்து எப்படி தன்னால கடன் ஏற்படலைனாலும் தன்னை சுத்தி இருக்கவங்களால கடன் தொல்லை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? கடன் அப்படின்னால அதுக்கு பேரு ருணம்னு பேருங்க. கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. மன்னனா இருந்தாலும் கடன்காரன் கதவுல தட்டும் போது, கடன்காரன் வாசலுக்கு வரும்போது, அந்த இஎம்ஐ காரன் வரும்போதெல்லாம் அடிவயிறு கலங்கி போகின்றது. பெரும்பாலும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் வாங்குவதை விட பிறருக்கு கடன் வாங்கி கொடுத்து அவஸ்தைப்படுவதில் முதல் ஆளாக தான் இருப்பீங்க. அதாவது அதாவது பிற சுமையை தான் தாங்குகின்ற ஒரு நிலைப்பாடு தான் அந்த நிலை. நான் தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இல்லைங்க, யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்கின்ற இந்த உலகத்துல எளிதில் நம்பிவிட வேண்டாம். அந்த அந்த ஒரு கேள்வி கேட்டீங்களா, கடன் அடையுமா? கடன் அடைதல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில அதான் சொல்லலாம், ரணம்னா நோய், ருணம்னா கடன். நீங்க முடிந்த வரைக்கும் விஷ்ணுமாயா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் திருத்தணிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயனுக்கு அந்த சிவ சக்தியினுடைய குழந்தை தான் விஷ்ணுமாயா. இவனுக்கான ஒரு ருண விமோசன மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆலயம் திருத்தணியிலிருந்து பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளேயே அமைந்துள்ளது விஷ்ணுமாயா. என்னுடைய அனுபவத்துல கடனால் கதறியவர்களும் வாங்கிய கடனை கட்ட முடியாம தலைமறைவு வாழ்க்கை வாழ்பவர்களும் என்ன செய்வது என்று நித்தம் தலைமையில் கத்தி தொங்குவதை போல் பயந்து நடுங்குபவர்களும் இந்த குரு பயிற்சியில ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். நான் சொன்னேன் அல்லவா, என்னதான் நம்ம இருந்தாலும் இந்த கடன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வர்றதுக்கு காரணம் கர்மா என்று கூட நான் சொல்வேன். சோ நிறைய விஷயங்கள் ஐயா 2026 குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவும் அழகாவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா.